நான் சொல்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்க, ஆனால் இல்லை அதாவது நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, பட் உங்ககிட்ட நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான எந்த ப்ரூஃபுமே இல்லை. இருக்கீங்க, ஆனால் இல்லை. என்னடா பேசிக்கிட்டு இருக்க, ஒன்றுமே புரியல அப்படின்றீங்களா? ஒருத்தர் 19 வருஷமாக உயிரோடு இல்லை, ஆனால் இருக்கார். அவரோட இடத்துல அவருக்கு பதிலாக நீங்கள் உங்களை நினச்சி பாருங்க. அண்ட் திஸ் இஸ் பிரவீன் குமார் மங்களராஜா. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மர்மோரா. திடீர்னு உங்களோட தாய் மாமா உங்கள் அம்மா பேரில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் இறந்துட்டதா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டார். அந்த டெத் சர்டிஃபிகேட்டை ப்ரூஃபாக காமிச்சு இடத்த அவரோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஆனால் உங்கள் நிலைமை, நீங்கள் இப்போ உயிரோடவே இல்லை, ஆனால் உயிரோட இருக்கீங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களால் பேங்க் லோன் வாங்க முடியுமா? முடியாது. உங்களால் சொந்தமாக நிலம் வாங்க முடியுமா? முடியாது. நீங்கள் ஓட் பண்ண முடியுமா? முடியாது. உங்களால் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. உங்களுக்கு எவனாவது பொண்ணு கொடுப்பானா? முடியாது. கல்யாணம், அதான் பொண்ணே கொடுக்க மாட்டான்ல, முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோட இருந்தால் கூட இந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெட் ஆயிட்டீங்க. அதாவது உங்களுக்கு உயிர் இல்லை, ஆனால் இருக்கீங்க. இப்போ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா உங்கள் பேரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேணும். அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வரதுக்காக நீங்கள் நிறையா விஷயங்கள் செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. சின்னதாக பல விஷயங்கள் பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் உங்கள் பேரில் எந்த டாக்குமெண்ட்ஸையுமே கொண்டு வர முடியல. ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமாக போய் உங்கள் கசினை கிட்னாப் பண்ணால் போலீஸ் நம்ம மேலே கேஸ் போடுன்னு சொல்லி கசினை வாயை பொத்தி கிட்னாப் பண்ணுறீங்க. போலீஸும் உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் போட்டால் டாக்குமெண்ட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு போலீஸால் முடியல. ஏன்னா நீங்கள் தான் அதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை. அதனால் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் கூட போட முடியல போலீஸால். ஆனால் போலீஸே கேஸ் போடலை உங்கள் மேலே அப்படின்றனால நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்க. இப்போ உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பெரிய பொலிட்டிஷியனை எதிர்த்து போய் நின்று பேசினா, அவன் கூட சண்டை கட்டினா, அவன் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிறனால அவனை எதிர்க்கிற நீங்க யாருன்னு ஊருக்கே தெரியும்ல, போய் சண்டை கட்டுறீங்க, போய் ஆப்போசிட் பார்ட்டியோட சேர்ந்து பேசலாம்னு முடிவு பண்றீங்க. ஆனா நீங்க யாரு? உங்களுக்கு என்ன பேர்ல கட்சியில சீட்டு கொடுக்கறது? ஏன்னா உங்க பேர்ல உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, பட் உங்க பேர்ல நீங்க செத்துட்டீங்கிற டெத் சர்டிபிகேட் ஆல்ரெடி வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நேம் வைக்கிறது? ஸோ இந்த பிளானும் ஃப்ளாப் ஆகுது. அண்ட் அடுத்ததா நீங்கள் இதே மாதிரி ஊருக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. நிறையா நல்ல விஷயங்களுக்கு போராட்டம் பண்ணுறீங்க. அவங்க எல்லாத்தையும் கூட சேர்த்துட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணும்போது உங்களை மட்டும் யாருக்குமே என்ன சொல்லி கூப்பிட்றதுனே தெரில. ஏன்னா நீங்கள் இருக்கீங்க, ஆனால் இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஒருத்தர் ரியல் லைஃப்பில் அனுபவிச்சிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 1975 தன்னோட மாமா தன்னோட நிலத்துக்கு ஆசைப்பட்டு நான் இறந்துட்டதா ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு 19 வருஷமா நான் தான்டா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒருத்தர் அலைஞ்சிருக்காரு. கடைசியில 1993 கவர்மெண்ட் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குது, பேப்பர்ல ரிட்டனா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்க ஃபீல் பண்ணியிருந்தா எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருந்திருப்பீங்க. கடைசியில அதுக்கப்புறம் தான் அவரால் ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க. அவரை மாதிரியே உயிரோட இருந்து இல்லாம இருக்கிறவங்க அந்த கிராமத்துல 100 பேருக்கு மேல இருந்திருக்காங்க. அந்த 100 பேருமே சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்குறதுக்காக லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவங்க செத்துட்டாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட் மூலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 100 பேருக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாரு. கடைசியில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2003 இவரோட பொறுமையை இவரோட பொறுமையை ஊக்குவிக்கக்கூடிய விதமா, பாராட்டக்கூடிய விதமா இவருக்கு ஐஜி நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க, பீஸ்கான விருது கொடுக்குறாங்க. அவர்தான் லால் பிஹாரி. உத்தரப்பிரதேச சேர்ந்த இவர் அவரோட நேமான லால் பிஹாரி அப்படின்றதுக்கு பின்னாடி மிருத்தக் அப்படிங்கக்கூடிய வேர்டை, ஹிந்தி வேர்டை ஆட் பண்ணிக்கிறாரு. அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ லால் பிஹாரி மிருத்தக் அப்படின்னு தேடினீங்கன்னா அவர் உயிரோட இருக்காருங்கிறதுக்கான ப்ரூஃபை இன்னைக்கு கூட நீங்கள் கூகுள்லையும் மற்ற அப்ளிகேஷன்ஸ்லையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் எங்கன்னு கேட்டாங்கன்னா மறக்காம மர்மோராவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே பாடுறா என் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நான் உயிரோட இருக்கேன்னு நீங்கள் ப்ரூஃப் காட்டலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட வேதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். For more Marmums, subscribe to Marmora.